உங்கள் கண்களுக்கு என் கண்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? சில பேர் நீங்கள் நினைக்கலாம் பாருங்க, என்னை தவிர இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேறு யாருமே இல்லை, நான் இவங்களுக்கு உதவி செஞ்சால் தான் முடியும் அப்படின்லாம் எத்தனையோ மனுஷன்லாம் சேலஞ்ச் பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் எப்போவுமே மறைவுகளிலே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள்? ஆமாம், நீங்கள் கண்ணில் பார்க்காத, காதில் கேட்காத, இருதயத்தில் தோன்றாத எப்பொழுதுமே கர்த்தர் ஸ்பேர் பண்ணி வச்சுருப்பார். கொடுமுடிகளின் உச்சியிலே ஆமேன் கர்த்தர் ஒரு தானியத்தை என்ன செஞ்சுருக்காரு, ஒரு பெரிய மீதியை என்ன செஞ்சுருக்காரு, வச்சிருக்காரு. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த காலை வேளையிலே நீங்கள் தளர்ந்து போய் சோர்ந்து போய் வந்திருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கென்று நன்மையானவர்களை கர்த்தர் ஸ்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். உங்களுக்கென்று நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. அப்போ ஏற்ற வேலைகளிலே ஆமே நீங்கள் அறுக்கணும் அப்படின்னா நீங்கள் தளர்ந்து போக கூடாது.